சீச்சி சீரே நானி இதுதான் இன்னைக்கு இணையத்தை கலக்கிட்டு இருக்கிற ஒரே மொழி பாடல். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் வைரல் இதுதான். இந்த பாடலோட பின்னணி என்ன? 30 வருஷம் பழைய பாடலான இது இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இதை உருவாக்கின கலைஞனுடைய உருக்கமான கதை என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 1992 வெளியான ஒடியமொழி நாட்டுப்புற பாடல் தொகுப்பு பலிபுல் அப்படிங்கிற இந்த தொகுப்புல இடம்பெற்ற 8 பாடல்கள்ல ஒரு பாடல் தான் இந்த சீச்சி சீரே நானி. பிரபல ஒடிய இசைக்கலைஞரான சத்யநாராயணன் அதிகாரி இந்த பாடலுக்கு இசையமைச்சு பாடல் எழுதி பாடியும் இருக்காரு. பழங்குடிகள் சூழ ஒடிசாவுடைய கோரட்புட் பகுதியில் பிறந்து வளர்ந்த சத்யா ஒரு வழக்கறிஞர். கூடவே தான் வளர்ந்த பகுதியுடைய கலாச்சாரத்தையும் அதோட தொன்மை மிகுந்த நாட்டுப்புற இசை மற்றும் பாடல்களை பரவலா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முனைப்புல இயங்கினாரு. ஒடிசாவுடைய மரபுகள் அதன் ஆன்மா சிதையாம அதே நேரம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற வகையில பாடல்களை உருவாக்குனாரு. அப்படியான பாடல்கள்ல ஒண்ணுதான் சீச்சீரே நானி பாடலும். சரி, இப்ப இந்த பாடல் இப்ப ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? காதல் தோல்வி பாடலா இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த வீடியோ பாடலை பார்த்ததுக்கு அப்புறம் பலரும் அதை ஒரு ட்ரால் மெட்டீரியலாக்கி சமூக வலைதளங்கள்ல பரவ விட்டாங்க. அதை தொடர்ந்து பலரும் இந்த பாடலுக்கு ரீல்ஸ் பகிர்ந்திருக்காங்க. இன்னும் உச்சகட்டமா இந்த பாடலுக்கு தமிழ் வெர்ஷனை கூட உருவாக்கி அதையும் ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. இப்படிதான் சமீப நாட்களா ட்ரெண்டில் இருக்குது சீச்சீரே நானி. சித்தார்த் சம்பல்புரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ பாடல் இருந்திருக்கு. ஜனவரியிலிருந்து இந்த பாட்டு ட்ரெண்டானதை உணர்ந்ததும் சித்தார்த் மியூசிக் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனல்லையும் பதிவேற்றி லட்சக்கணக்கில் வியூஸை பார்த்துருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரபலம் இல்லாத ஒரு நாட்டுப்புற பாடகர் பாடின பாடல் 30 வருஷத்தை கடந்து இன்னைக்கு இளைஞர்களை வைப் செய்ய வைக்குது அப்படின்னா இது கண்டிப்பா அந்த இசைக்கலைஞருக்கான வெற்றி தான். 2012 வருஷம் ஜூன் 25ஆம் தேதி சத்யநாராயணன் அதிகாரி உடல்நல குறைவால காலமாயிட்டாரு. ஆனா இசையால அவர் வாழ்ந்துகிட்டே தான் இருக்காரு. கிட்டத்தட்ட இம்தியாஸ் அலி இயக்குன சம்கீலா படம் மூலம் எப்படி அமர் சிங் சம்கீலா அப்படிங்கிற ஒரு மகத்தான கலைஞன் மிக பிரபலமா அறியப்பட்டாரோ அப்படியான ஒரு பிரபலத்தை சீச்சீரே நானி பாடல் சத்யநாராயணன் அதிகாரிக்கு பெற்று தரும் அப்படின்னு நம்புவோம்.